கோவையில் வலசை வரும் பறவைகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. பல்லுயிர் பெருக்கத்திற்கு இது நல்லதல்ல என்று கவலை தெரிவிக்கின்றனர் ஆய்வாளர்கள். சர்வதேச நீர்ப்பறவை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் ஆசிய நீர்ப்பறவைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்த கணக்கெடுப்பில் கோவையைச் சேர்ந்த கோயம்புத்தூர் நேச்சுரல் சொசைட்டி அமைப்பு 2014ஆம் ஆண்டு முதல் பங்கெடுத்து வருகிறது. கோவையில் குளங்களில் உள்ள உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகளை ஆய்வுபடுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு ஜனவரியில் 47 வகை பறவைகள் வலசை வந்த நிலையில் நவம்பரில் 25 வகைகள் மட்டுமே இருப்பது ஆய்வில் தெரியவந்தது. நகரங்களில் பல்லுயிர் பெருக்கத்திற்கு அடிப்படையாக உள்ள குளங்கள் போன்ற நீர்நிலைகளின் உயிர்ச்சூழலின் சமநிலையை வலசை பறவைகளின் வருகை சொல்லிவிடும். 2022, 2023ஆம் ஆண்டுகளை ஒப்பிடும்போது கடந்த ஆண்டு வலசை வரும் பறவைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. ரெசிடென்ட் பேர்ட்ஸ் அது இங்கேயே முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு வாழ்ற பறவைங்க அது ஓரளவுக்கு இருக்கு, அது பரவாயில்ல. பட் நிறைய இதுல என்னன்னா ஏசியன் வாட்டர் பேர்ட் சென்சஸ்ல அவங்க கேட்கறது என்னன்னா கம்ப்ளீட்டா பேர்ட்ஸ் மட்டும் பார்க்காம அந்த எந்த அளவுக்கு வாட்டர் லெவல் இருக்குது, ஒரு குளத்துல ஃபுல்லா இருக்கா, இப்போ ஃபுல்லா இருக்கும்போது கொஞ்சம் பேர்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் அது போக அந்த பொல்யூஷன் இருக்கா, ஏதாவது போச்சிங் இருக்கா, என்னென்ன அந்த வெட்லேண்ட் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. அதையெல்லாம் நாங்கள் அப்சர்வ் பண்ணி எழுதுறோம். குப்பை போடுறாங்களா, என்ன தண்ணியில் சுயேஜ் வாட்டர் கலக்கிறது, ஸோ அதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது இந்த மாதிரி. அப்புறம் குளங்களை ஒரு டெவலப் பண்ணுறோங்கிற பேரில் நிறைய நம்ம இன்டர்ஃபியர் ஆகிறோம். அதனுடைய எஃபெக்ட் எல்லாம் என்னங்கிறது லாங் டேர்ம் ஸ்டடியில் தெரிய வரும். கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் கோவை மாவட்டத்தில் உள்ள 30 குளங்களில் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதில் 201 இனங்களைச் சேர்ந்த 16,069 பறவைகள் தென்பட்டுள்ளன. அதேவேளையில் நவம்பர் மாத கணக்கெடுப்பில் 131 வகைகளைச் சேர்ந்த மொத்தம் 7,054 தனிப்பட்ட பறவைகள் மட்டுமே தென்பட்டுள்ளன. வலசை வந்த பறவைகளின் எண்ணிக்கை ஜனவரியில் 2,816 இருந்தது. நவம்பரில் 1,060 குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு நல்ல மழைப்பொழிவு காரணமாக அனைத்து குளங்களும் நிரம்பியிருந்ததும் வலசை வரும் பறவைகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கின்றன. ஈகோ பேலன்ஸ் நல்லா இருக்கணும்னா இந்த பறவைகள் இங்க வரும்போது தான் இங்க இருக்கிற பூச்சிகள் இதெல்லாம் தின்னு அது நமக்கு இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு கீப் த என்விரான்மெண்ட் கிளீன். நமக்கு காத்துல இருந்து எல்லாமே நமக்கு கிளீனா இருக்கிறதுக்கு பறவைகள் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ அது அஃபெக்ட் ஆகிறதுனால நமக்கு இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வராமல் இருக்கிறது இட்ஸ் அ பிக் லாஸ் டு அஸ். லேக்கை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர்டு ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வழிகள் நிறையா இருக்குது. பேர்ட்ஸுக்கு தேவையான ட்ரீஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். இருக்கிற நேட்டிவ் ட்ரீஸ் எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணோம், கட் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி குறிச்சி குளத்தில் ஃபுல்லாக கீழே ட்ரீஸாக இருக்கும், நேட்டிவ் ட்ரீஸ் அந்த ஃபாரஸ்ட்டாக இருந்தது. அதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வெட்டி இப்போ லேண்டு மாதிரியெல்லாம் பண்ணி எல்லாம் மாறிடுச்சு. ஆண்டுதோறும் வலசை பறவைகளின் வகைகளின் வருகை குறைந்து வருவதற்கு பல காரணிகள் இருந்தாலும் சில முக்கிய காரணிகளை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இதில் குளங்களை தண்ணீர் தொட்டி போன்று மாற்றாமல் அதன் உயிர்ச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பது முக்கிய அம்சமாக உள்ளது. கோவை குளங்களில் வலசை பறவைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவது பல்லுயிர் பெருக்கத்தின் சமநிலையை பாதிப்பை குறிக்கிறது. இயற்கை சார்ந்த தனிமனித விழிப்புணர்வு மட்டுமின்றி பல்லுயிர் பெருக்கத்தை அதிகரிக்க அரசின் நடவடிக்கையும் அவசியமாகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஐஸ்வர்யா, கோவையிலிருந்து.